குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஆஸ்திரேலியன் போயட் பேன்ஜோ பேட்டர்சன் எழுதின வால்ட்சிங் மேட்டில்டா என்கின்ற ஒரு போம் நம்ம பார்க்க போகிறோம். மேட்டில்டா அப்படிங்கிறது பொதுவாக மேட்டில்டா அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் ஒரு புஷ்மேன். புஷ்மேன் அப்படின்னா கிராமத்தான் அப்படின்னு வச்சிங்களேன். ஒரு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு புஷ்மேன், அவன் வச்சிருக்கிற ஒரு பண்டில், எங்கேயாவது தூக்கிட்டு போனால் ஒரு பெரிய பையை தூக்கிட்டு போவாங்க, ஒரு பண்டில் எடுத்துட்டு போவாங்களே, அந்த பண்டிலை குறிக்கும் அப்படின்னு ஜென்ரலாக. வால்ட்ஸ் அப்படின்னா ஒரு டான்ஸர். அப்போ இது வாட்சிங் மேட்டில்டாங்கிறது ஏன்னா ஒரு டான்ஸர், ஒரு மேட்டில்டாங்கிறது ஒரு பண்டல் அப்படி எடுத்துக்க முடியாது. அப்போ இந்த மேட்டில்டாங்கிறத அது ஒரு கேரக்டர். ஹிலரி பெல்லாக் என்கின்ற ஒரு ப்ரோஸ் ரைட்டர், அவர் ஒரு போம் எழுதியிருக்கார். அவர் நிறைய ப்ரோஸ் பீசஸ் எழுதியிருக்கார், சில போம்ஸும் எழுதியிருக்கார். அவர் மேட்டில்டா என்ற ஒரு போமே எழுதியிருக்கிறார். அந்த போம்ல மேட்டில்டா என்பது ஒரு பெண், கொஞ்சம் ஒரு முட்டாள்தனமா ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு பெண். ஒன்று என்ன பண்ணுன்னா, திடீர்னு ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டில் நெருப்பு பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லும். உடனே அவங்க வேகமாக வந்து பார்ப்பாங்க. வந்த உடனே இல்லை, நான் அவங்கள்ட்ட சும்மா விளையாண்டேன் அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லிடும். இது மாதிரி ரெண்டாவது தடவை இதே மாதிரி பண்ணிடுச்சு. மூணாவது தடவை உண்மையிலேயே நெருப்பு பிடிச்சிருச்சு. நெருப்பு பிடிச்ச உடனே இது ஃபோன் பண்ணுது. ஃபயர்மேன் யாரும் அந்த பொண்ணு சும்மா விளையாடுண்டா அப்படின்ட்டு யாரும் வரல, அதில் செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஹிலரி பெல்லாக் எழுதுனது. அந்த காலத்தில் இந்த புலி வருது அப்படின்னு நம்ம தமிழில் கூட இந்த மாதிரி ஒரு நாடோடி கதை இது. தமிழ் புலி வருது அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இடையன் வந்து ஒரு ஆடுங்களெல்லாம் மேய்க்க போனவன் திடீர்னு வந்து புலி வந்துருச்சுன்னு கத்துவான். அப்போ சுற்றி இருக்கிற கிராமத்து மக்கள்லாம், அந்த வயலில் வேலை செய்கிறவங்களாம் ஓடி வந்து பார்ப்பாங்க. பார்த்தா அங்கே புலி ஒன்றும் இல்லை. உடனே சிரிப்பான், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேம்மா. ரெண்டாவது தடவையும் செய்வான். மூணாவது தடவை உண்மையிலேயே புலி வரும். புலி வந்தோடனே இவன் கத்துறவனே யாரும் வரமாட்டாங்க. அந்த புலி இவனையும் அதெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு ஒரு கதை இருக்கு. நம்ம தமிழ்நாட்டிலையும் ஒரு கதை இருக்கு. இதே மாதிரியான ஒரு கதை அங்கேயும் இருக்கு. அதை தான் மேட்டில்டா என்று இந்த மாதிரி எழுதியிருப்பார். அப்போ மேட்டில்டாங்கிறது ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு பொண்ணு சும்மா விளையாட்டுத்தனமான ஒரு முட்டாள்தனமான ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி. ஸோ வால்ட்சிங் அப்படிங்கிறது ஒரு டான்ஸர், அது ஒரு வகையான டான்ஸ். அப்போது இந்த மேட்டில்டாங்கிறது ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டு கிராமங்களில், அதாவது 3 தடவை அப்படி சுற்றி ஆடணும். அந்த மாதிரியான ஒரு டான்ஸுக்கு பேர் வால்ட்ஸ். அப்போது மேட்டில்டாங்கிறது இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான கிராமங்களில் இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு அப்படியே எடுத்துக்கலாம். ரைட், இது அப்படியே இருக்கட்டும் தலைப்பு. இது ஒரு ஆஸ்திரேலியன் ஃபோக் சாங் என்றால் கிராமிய பாடல். இந்த கிராமிய பாடல்கள் எல்லாமே அந்த கிராமத்தில் நடந்த ஏதாவது ஒரு நிகழ்வு இருக்கும், ஒரு சம்பவம் இருக்கும். அந்த சம்பவத்தை அப்படியே ஒரு சாங்காக பாடிடுவாங்க. அந்த ஒரு மதுரை வீரன் கதை, முத்துப்பாட்டன் கதை என்று தமிழ்ல எல்லாம் நிறைய இருக்கு. ஒரு சம்பவம் இருக்கும், அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கும். அந்த நிகழ்ச்சியை கதையாக எழுதி வச்சிருப்பாங்க. அந்த கதையை அப்புறம் பாடல்களாக பாடுவாங்க. இதற்கு இங்கிலீஷ்ல பேலட்னு பேர். பேலட் ஒரு கதை பாடல், ஒரு கதையை சொல்லுவாங்க, அவ்வளவுதான். சில சமயங்கள்ல இந்த பேலட்ஸுங்கிறது பயங்கரமா ஒரு 400-500 லைன்ஸுக்கெல்லாம் போகும். பெருசா கூட இருக்கும், சின்னதாகவும் இருக்கும். ஸோ இது ஒரு பேலட். பேன்ஜோ பேட்டர்சன் எழுதின வால்ட்சிங் மேட்டில்டா இஸ் அ பேலட் ஆஃப் 8 ஸ்டான்சாஸ் ஆஃப் 4 லைன்ஸ் ஈச். 8 ஸ்டான்சா, 4 வரிகளை கொண்டது. இதுக்கு ஒரு ரைம் ஸ்கீம் இருக்கு. ABCB, அதாவது 2வது வரியும் 4வது வரியும் மட்டும் ரைம் ஆகும், மற்ற வரிகள் ரைம் ஆகாது. ஸோ ABC, மறுபடியும் இந்த B என்ற செகண்ட் லைன்ல இருக்குது, 4th ரிப்பீட் ஆகுது. ஸோ ABC என்ற ரைம் ஸ்கீம் உடைய 8. இதுல இந்த பழைய பாடல்கள், நம்ம தமிழ்ல பழைய சினிமா பாடல்களை பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு சரணம் அப்படின்னு ஒரு 2 வரி பாடுவாங்க, அல்லது 4 வரி கூட இருக்கலாம். அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அனுசரணம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த சரணத்தை ஒட்டி ஒரு அனுசரணம் இருக்கும். அப்புறம் பல்லவி வந்து பாட்டினுடைய நீளத்துக்கு தந்தாப்புல 2 ஸ்டான்ஸா, 3 ஸ்டான்ஸா, 4 ஸ்டான்ஸா, 10 ஸ்டான்ஸா கூட இருக்கும். இதில் என்னன்னா, பழைய பாடல்களாக பழைய சினிமா பாட்டை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பல்லவி முதல்ல பாடுவாங்க, அப்புறம் அனுசரணம் பாடுவாங்க, அப்புறம் ஒரு பல்லவி, ஒரு ஸ்டான்ஸா. பல்லவி பாடி முடிச்சுட்டு மறுபடியும்
சரணம் பாடுவாங்க. அப்புறம் மறுபடியும் பல்லவியில் ஒரு ஸ்டான்ஸா, மறுபடியும் சரணம், மறுபடியும் பல்லவி, அப்புறம் ஒரு சரணம். ஸோ பல்லவி மட்டும் ஒன் டைம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த சரணம் மாத்திரம் ஒரு பல்லவி முடிச்ச உடனே திருப்பி அந்த முதல்ல அந்த பாட்டினுடைய ஆரம்பத்தில் பாடின அதையே திருப்பி பாடிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பழைய சினிமா பாட்டெலாம் கேட்டிங்கன்னா அந்த லைன்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இது ஓல்டு பேட்டர்ன், இது ஒரு பேட்டர்ன். இப்படி தான் எல்லாம் நீங்கள் ஒரு பழைய சினிமா பாட்டு டக்குன்னு எடுத்து போட்டு பாருங்கள். பழசுன்னா நான் சொல்கிறது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பழைய பாட்டை நீங்கள் போட்டிங்கன்னா இதில் எல்லாம் திருப்பி அந்த பழசெல்லாம் வரும். அந்த சீர்காழி கோவிந்தராஜன், சிஎஸ் ஜெயராமன் பாட்டெல்லாம் சும்மா ஒன்று போட்டு பாருங்கள், அப்படி தான் வரும். அது மாதிரி இது வந்து ஸ்டாண்ட்ஸா 8, ஆனால் 4 ஸ்டாண்ட்ஸா 4 16 வரை திருப்பி வரும். ஸோ 2வது ஸ்டாண்ட்ஸா, 4வது ஸ்டாண்ட்ஸா, 6வது ஸ்டாண்ட்ஸா, 8வது ஸ்டாண்ட்ஸா, இந்த 4 ஸ்டாண்ட்ஸாவும் ஒன்று தான். திருப்பி இதுதான் வந்துட்டே இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா 2வது ஸ்டாண்ட்ஸா மட்டும்தான் நடத்துவேன். 4, 6, 8 ஏன்னா திருப்பி அதே தானே. அந்த 2வது ஸ்டாண்ட்ஸா நடத்துறதுக்கு ஒன்றுமே கிடையாது, சும்மா சொல்கிறது. ஸோ அதனால 4வது ஸ்டாண்ட்ஸா வரும்போது 2வது ஸ்டாண்ட்ஸா ரிப்பீட், 6வது ஸ்டாண்ட்ஸா வரும்போது செகண்ட் ஸ்டாண்ட்ஸா ரிப்பீட், 8வது ஸ்டாண்ட்ஸா வரும்போது செகண்ட் ஸ்டாண்ட்ஸா ரிப்பீட்னு சொல்லிடும். அப்படி சொல்லிடுறேன் போதும். முதல்ல அப்போ நம்ம நடத்த வேண்டியது 4 ஸ்டாண்ட்ஸா ப்ளஸ் அந்த 2வது ஸ்டாண்ட்ஸா, 5 ஸ்டாண்ட்ஸா தான் நம்ம நடத்த போகிறோம். 20 லைன்ஸ் தான். ஓகே, இப்போ இது ஒரு பேலட்னு சொல்லிட்டோம். அப்போ அந்த பேலட் அப்படின்னா, இந்த பேலட்னா ஒரு கதை. அந்த கதையை தான் நம்ம பாடலாக பாடுறாங்க. இது என்ன கதை? இது ஒரு நடந்த நிகழ்வு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன நடந்த நிகழ்வு அப்படின்னா, ஒரு காலத்துல ஒரு ஊர்ல அந்த பழைய பாடலாம் கதையெல்லாம் அப்படிதான். ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல த ஷியரர் அப்படின்னா, ஏன்னா ஆஸ்திரேலியா பனி மிகுந்த பகுதி, அங்க வந்து ஆடுகள் நிறைய இருக்கும். அந்த ஆடுகளினுடைய ரோமங்களை வெட்டி, ஆட்டு ரோமம் அதே ஒரு பெரிய வியாபாரம். அதுல இருந்து கம்பளி செய்வாங்க. இந்த ஆட்டுல இருந்து இந்த ரோமத்தை கட் பண்றவனுக்கு பேரு ஷியரர் அப்படின்னு பேரு. ஷியரர், ஆட்டு ரோமத்தை கட் பண்றவன். அது எளிமையான வேலை தான், ஆனால் கொஞ்சம் டேஞ்சரஸான ஒர்க்கு. ஏன்னா நீங்கள் அந்த முடியை கண்டினியூவாக வெட்டிக்கிட்டே இருக்கும்போது, சுவாசிக்கும் போது அந்த முடியினுடைய சின்ன சின்ன துகள்கள் உங்கள் சுவாச பைக்குள்ளே போயிட்டு நுரையீரலில் போய் அந்த முடி தங்கிக்கும். ஸோ அது கொஞ்சம் ரிஸ்கான வேலை. இப்போ நம்ம ஹேர் ட்ரெஸ் பண்ணுறவன் இருக்கான் பாருங்கள், நம்ம நினைக்கிறோம் அப்படியே வெட்டிட்டு என்ன 150 ரூபா வாங்குறான், 200 ரூபா வாங்குறான், கொள்ளையடிக்கிறான். ஒரு நாளைக்கு 10 பேர் வெட்டுறான், 2000 ரூபா சம்பாதிக்கிறான், 1000 ரூபா சம்பாதிக்கிறான். பட் அவங்களுக்குலாம் லைஃப் வந்து கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும். ஏன்னா அவன் முடி வெட்டிக்கிட்டே இருக்கான். அவனை அறியாமலே சின்ன முடிகள் வந்து அவன் சுவாசத்துக்கு உள்ளே போய் நுரையீரலை தங்கும். அப்படி ஒரு டேஞ்சர் இருக்குது. அந்த கதை அப்புறம். இப்போ இந்த ஷேரர்ஸ் இருக்கான் பாருங்க, அவன் கொஞ்சம் கூலி கேட்குறான். இந்த கூலி எங்களுக்கு பத்தாது, இன்னும் கொஞ்சம் கூலி எனக்கு அதிகமாக வேணும்னு கேட்டு போராடுறாங்க. கொஞ்சம் காசு கூட கேட்குறான், போராடுறான். அந்த காலத்தில் இருந்திருக்கு. அப்படி போராடும் போது அதில் ஒரு 16 ஷியரர்ஸ், SHEARERS, இந்த 16 ஷியரர் என்ன பண்ணுறான்னா, அங்கே இருக்கிற ஒரு இதை வந்து கொளுத்தி விட்டுறாங்க. ஒரு கொட்டையை கொளுத்தணும். அந்த கொட்டையை கொளுத்தும் போது அதுக்குள்ள கிட்டத்தட்ட 181 ஆடுகள் இருந்து அந்த ஆடுகள் செத்து போச்சு. 181 லேம்ஸ், ஆட்டுக்குட்டிகள், ஆடுகள் இருந்து இறந்துருச்சு. அப்புறம் இது ஒரு பெரிய போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. போலீஸ் கேஸ் ஆன உடனே இந்த கொட்டைக்கு தீ வச்சவன் யாரு? 16 பேர் தான் இதில் இன்வால்வ். ஆனால் ஒருத்தன் தான் மெயின் போல இருக்கு. அவனை மாத்திரம் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ண உடனே அவன் வந்து சரி போலீஸ்கிட்ட போனா கொண்டுடுவானுங்க, நாமே செத்து போயிட்டான், அவன் சூசைட் கமிட் பண்ணி செத்து போயிட்டான். இப்படி ஒண்ணு. போலீஸ் அவனை சுட்டு கொன்னுடுச்சு என்று ஒரு வகை. அப்படியும் சிலர் கதை சொல்லுவாங்க, இப்படியும் சிலர் கதை சொல்லுவாங்க. இந்த கதையிலையும் இந்த பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா கடைசியில் முடிக்கும் போது செத்துட்டாங்கிறதே வந்து சொல்ல மாட்டான். அது ஒரு மாதிரி இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போம்னு வச்சுங்களேன். ஸோ இது 2 வெர்ஷன் இருக்கு. அவனா சுட்டுட்டு அவனா தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படியும் எடுத்துக்கலாம், அப்படியும் முடியுது. ஆனால் வேறு சில வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா போலீஸ் அவனை சுட்டுருச்சு, கொன்னுடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு கிராமியத்து கதை. இந்த கதைக்கு இன்னொரு சின்ன கதை ஒன்று இருக்கு. ஒரு ரைட்டர், அவர் தன்னுடைய, அந்த ரைட்டர் இதெல்லாம் வேணாம், அந்த ரைட்டர் அவருடைய ஃபியான்சி,
அவனுக்கு திருமணம் செய்வதற்கு நிர்ணயம் செய்யப்பட்ட ஒரு பொண்ணு சாரா. அதுவும் வேண்டாம். அந்த சாராவனுடைய ஃப்ரெண்டு இந்த ஊர்ல இருக்கா. இந்த கதை நடந்துச்சு இல்லையா, இந்த கொளுத்தி விட்டான், அந்த ஆடெல்லாம் செத்து போச்சு இல்லையா, அந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தி. அவ தன்னுடைய ஃப்ரெண்டை இன்வைட் பண்றான், கொஞ்சம் வந்து எங்களோட தங்கிட்டு போ அப்படின்னு. உடனே என்ன பண்றான்னா, அவள் தன்னுடைய தோழி வீட்டுக்கு வர்றா, தன்னுடைய காதலனையும் அழைச்சிக்கிட்டு. ஸோ இவங்க 2 பேரும் அந்த ஊருக்கு வர்றாங்க. அந்த இன்வைட் பண்ண தோழி இருக்கா இல்லையா, அவளுடைய பிரதர் ஒருத்தன், அவனும் இந்த காதலன், இந்த 2 பேரும் சும்மா வெளியில அப்படி போறாங்க. போகும்போது ஒரு இடத்த காட்டுறான். இந்த இடத்துல தான் அவன் செத்து போனான். அதாவது எப்படி சாகுறான்னா, அவன் ஒரு வாட்டர் ஹோல்ல மறைஞ்சிருக்கான். அந்த வாட்டர் ஹோல்ல வச்சுதான் அவனை பிடிக்கிறாங்க. வாட்டர் ஹோல் அப்படிங்கிறது குட்டைன்னு அர்த்தம். குளம், குட்டைன்னு சொல்றோம்ல. குளம்ங்கிறது பெருசு, குட்டைங்கிறது கொஞ்சோண்டு, சும்மா ஒரு 10க்கு 10, 10க்கு 15 அவ்வளோதான் இருக்கும். அதுல அது கொஞ்சம் பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்தில் தண்ணி தேங்கி இருக்கும். அந்த தண்ணியை ஆடு மாடுகள் வந்து குடிக்கும். இயற்கையாகவும் சில இடங்கள் பள்ளமாக இருக்கும், அந்த இடத்துல தண்ணி தேங்கி இருக்கும். சில இடங்கள்ல செயற்கையாக மனிதர்களே என்ன பண்ணுவாங்கன்னா, ஆடு மாடுகள் நீர் அருந்துவதற்காக மழை நேரத்தில் தண்ணீர் தேங்கி இருக்கிறதுக்காக அந்த குட்டையை வெட்டி வச்சிருப்பாங்க. அந்த குட்டைக்கு தான் வாட்டர் ஹோல்னு பேர். இவன் அந்த வாட்டர் ஹோல்ல தான் பிடிச்சிருக்காங்க. அங்கதான் செத்து போனான். இந்த அந்த 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 ஃப்ரெண்டோட பிரதர் இந்த காதலனை அழைச்சிக்கிட்டு அந்த பக்கம் போகும்போது இந்த வாட்டர் ஹோல்ல தான் இப்படி சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றான். இது ஒரு இப்படிதான் நிகழ்வு. இதுதான் கதை. இந்த கதையை நம்முடைய பேஞ்சோ பேட்டர்சன் வால்சிங் மேட்டில்டா என்கின்ற ஒரு முட்டாள்தனமான பெண், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அது வால்சிங் மேட்டில்டா, யூ நீட் நாட் worry about the டைட்டில். அப்படி நீங்க இப்போ நம்ம போம் பார்க்கலாம். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மொத்தம் 8 ஸ்டாண்ட்ஸா. அதில் 2, 4, 6, 8 சேம் 4 லைன்ஸ் தான் இருக்கும். நான் ரெண்டாவது ஸ்டாண்ட்ஸா மாத்திரம் நான் நீட்டாக நடத்திடுறேன். 4, 6, 8 வரும்போது இந்த ரிப்பீட், செகண்ட் ஸ்டாண்ட்ஸா ரிப்பீட்னு மாத்திரம் சொல்கிறேன். அப்போ நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ நவ் வி see the poem. Oh, there once there was, ஒரு காலத்தில். இப்படி தான் அந்த பழைய கதைகள்லாம் இப்படி தான் ஆரம்பிக்கும், முன்னொரு காலத்தில் அப்படின்னு சொல்ல முடியா. ஓ, there once was a swag man. Once there was, ஒரு காலத்தில் there was a swag man. The swagங்கிறது swag man அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு பழங்குடியின மக்கள், ஹோபோன்னு பேர். ஹோபோஸ் நாடோடின்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்வாக் மேனுக்கு ஜென்ரலாக நீங்கள் மீனிங் வச்சுக்கலாம், அவன் ஒரு நாடோடி, வாண்டரர். இது ஆஸ்திரேலியாவில் அந்த மாதிரியான நாடோடிகளை ஹோபோன்னு சொல்லுவாங்க, HOBO, ஹோபோன்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஹோபோ. பட் ஸ்வாக் மேன் அப்படின்னா யாரு அப்படின்னா, ஸ்வாக் அப்படிங்கிறது சிலிண்ட்ரிக்கலாக பிளாங்கெட் இருக்கு இல்லையா, அந்த போர்வைனா நம்மூட்டு போர்வை மாதிரி இருக்காது. ஏன்னா அவன் குளிர் தாங்கணும். அப்போ குளிர் தாங்கணுங்கிறத நல்ல மொத்தமாக இருக்கும். அந்த பிளாங்கெட்டை சிலிண்டரை ரோல் பண்ணி அப்படி முதுகில் தூக்கிட்டு போறது, அப்படி போறவன். அல்லது இந்த நாடோடிகள் என்ன பண்ணுவான்னா, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகும்போது தனக்கு தேவையான, அவனுக்கு ட்ரெஸ்ஸுங்கிறதெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் இருக்காது, சும்மா ஒரு செட்டு வச்சிருப்பான், அவ்வளோதான். அப்புறம் போட்டதே அப்படி துவைச்சி போட்டுவான், அப்புறம் ஒரு கோமணத்தை கட்டிட்டு அப்படியே துவைச்சி போட்டு அப்புறம் அதையே போட்டுவான், அப்புறம் இன்னொன்று தேவைப்பட்டால் வாங்கிக்குவான். ஸோ அதனால் ட்ரெஸ் எல்லாம் ஒரு 4 நாளைக்கு போகிறதுக்கு 3 சூட் கேஸை தூக்கிட்டு போகிற வேலையெல்லாம் அவனுக்கு கிடையாது. சும்மா ஒரு செட்டு ட்ரெஸ் வச்சுருப்பான், அவ்வளோதான். துண்டு இருந்தால் கூட அவனுக்கு போதும். ஒரு பிளாங்கெட் நிச்சயமாக வச்சுருப்பான். அப்புறம் போன இடத்துல ஒரு சுடு தண்ணி வச்சுக்கிறதுக்கு, ஒரு டீ போடுறதுக்கு கொஞ்சோண்டு ஒரு கெட்டில் வச்சுருப்பான். அங்கே இருக்கக்கூடிய எரிபொருளை வச்சு எரித்து அந்த கெட்டிலில் சூடு பண்ணிக்குவான், அல்லது டீ போட்டுக்குவான். அது ஒன்று வச்சுருப்பான். மற்றபடி ஒன்றும் பெருசாக இருக்காது. இந்த பொருட்களை பின்னாடி கட்டிக்கிட்டு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகும்போது போவான். அந்த மாதிரியாக போகின்ற ஒரு வாண்டரர். ஸோ ஸ்வாக்ங்கிறது பிளாங்கெட்டை ரோல் பண்ணி எடுத்துக்கிறது, அதை தூக்கிட்டு போனவன் ஸ்வாக் மேன். ஸோ இப்படி வச்சுக்கலாம். இவன் ஒரு ஹோபோ, இவன் ஒரு வாண்டரர். ஸோ ஒன்ஸ் தேர் வாஸ் எ ஸ்வாக் மேன். ஒரு காலத்தில் இந்த மாதிரியான ஒரு நாடோடி, ஒரு வாண்டரர், ஒரு ஸ்வாக் மேன் ஒருத்தன் இருந்தான்.
அவன் கேம்ப்டு இன் தி பில்லாபாங். அவன் கேம்புங்கிறது என்ன? ஒரு டெம்பரரி ஸ்டே. அதுக்கு பேரு தற்காலிகமாக தங்கி இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் கேம்ப்னு பேர். என்சிசி கேம்ப்னு சொல்லுவாங்க. என்சிசி மாணவர்கள் அழைச்சிட்டு போய் ஒரு வாரம் ஒரு இடத்துல தங்க வைப்பாங்க. சும்மா அங்கே ஒரு வாரம் தங்கிறதுக்கு அப்படின்னாக்கா உடனே வீடு ரூமெல்லாம் இருக்காது. சும்மா ஒரு டென்ட்டை போட்டு தங்கியிருப்பாங்க. அதுதான் கேம்ப்பு. அதே மாதிரி நீங்கள் கலெக்டருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கேம்ப் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்கும். கலெக்டர் பங்களா ஒன்று இருக்கும். கேம்ப் ஆஃபீஸ் அப்படின்னா அவர் அங்கே டெம்பரரியாக கொஞ்சம் வந்துட்டு வருவார். என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்துருவார். அப்புறம் தன்னுடைய ஆஃபீஸுக்கு போயிடுவார். ஸோ அது கேம்ப் ஆஃபீஸ். தற்காலிகமாக தங்குற ஒரு இடம். அந்த தற்காலிகமாக தங்குற இடம் எதுன்னா ஹி கேம்ப்டு இன் தி பில்லாபாங். பில்லாபாங் அப்படின்னா வாட்டர் ஹோல், குட்டைன்னு அர்த்தம். இந்த குளம் குட்டைன்னு சொன்னேன். ஒரு குட்டையில் அவன் கேம்ப் அடிச்சிருந்தான். அங்கே தண்ணி இல்லை. தண்ணி இருந்துச்சுன்னா அவன் இருக்கும். தண்ணி இல்லை. அதனால அந்த தண்ணி இல்லாத அந்த வாட்டர் ஹோல் குட்டையில் அவன் டெம்பரரியாக ஸ்டே பண்ணியிருந்தான் ஒரு ஸ்வாக் மேன். ஒன்ஸ் தேர் வாஸ் எ ஸ்வாக் மேன் கேம்ப்டு இன் தி பில்லாபாங் அண்டர் தி ஷேட் ஆஃப் அ கூலாபா ட்ரீ. பொதுவாக அந்த குட்டை இயற்கையாக எங்கே வேணாலும் இருக்கும். ஆனால் செயற்கையாக மனிதர்கள் ஆடு மாடுகள் நீர் அருந்துவதற்காக வைத்திருந்தாங்கன்னா அதை ஒரு நிழலில் தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா வெயிலில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்கிற தண்ணீர் ஆவியாகி போயிடும். ரெண்டாவது, அந்த ஆடு மாடுகள் இளைப்பாறுவதற்காக இந்த நிழலுக்கு தண்ணி குடிச்சிட்டு அப்படி இளைப்பாறணுங்கிறதுக்காக அப்படி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த வாட்டர் ஹோல் எங்கே இருக்குது? இந்த பில்லாபாங் அப்படிங்கிறது வாட்டர் ஹோல். அது எங்கே இருக்குது? அண்டர் தி ஷேட் ஆஃப் அ கூலுபா ட்ரீ. கூலுபா மரத்தின் நிழலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பில்லாபாங் வாட்டர் ஹோலில் குட்டையில் ஒரு ஸ்வாக் மேன் கேம்ப் டெம்பரரியாக தங்கி அந்த ஊருக்கு தங்கியிருப்பான். ஒரு 4 நாள் இருப்பான், 5 நாள் இருப்பான், ஒரு வாரம் இருப்பான். அவனுக்கு நல்லா இருந்துச்சு, இந்த ஊரே அவனுக்கு வசதியாக இருக்குன்னா இங்கே தங்கிடுவான். அப்படி இல்லைன்னா அப்படி போயிடுவான், அடுத்த ஊருக்கு போயிடும், அப்படி போயிடும். And he sang as he looked at his old billy boiling. பில்லி அப்படின்னா ஒரு தகர டப்பா. அந்த தகர டப்பாவில் தான் தண்ணியும் வச்சுக்கணும். அதாவது பெரிய இரும்பு பாத்திரம்லாம் வச்சுக்க மாட்டான். ஈஸியாக வெயிட் இல்லாமல் இருக்கணும். ஆனால் அதே சமயத்தில் ஒரு டீ போடுறதுக்கு ஒரு காஃபி போடுறதுக்கு யூஸ் ஆகணும். அப்போ தான் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும். அப்புறம் இவன்ட்ட ஒரு பெரிய வசதியானவெல்லாம் கிடையாது. சும்மா ஒரு தகர டப்பா வச்சுருப்பான். அந்த டப்பாவில் தான் தண்ணியை ஊற்றி ஹீட் பண்ணிக்குவோம். ஸோ இந்த இடத்துல பில்லி அப்படின்னா a tin can used to boil water or to make tea. ஒரு டீ தயாரிக்க அல்லது தண்ணீர் சுட வைக்க பயன்படுகின்ற ஒரு தகர டப்பா. அது பில்லி பாய்லிங். அந்த இது கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த கொதித்து கொண்டிருக்கின்ற அந்த தண்ணீர் கொதிக்குது அல்லது டீ கொதிக்குது, ஏதோ ஒன்று கொதிக்குது. அந்த கொதிக்கிறத வேடிக்கை பார்த்துக்கிட்டே இவன் ஒரு பாட்டு பாடுறான். And he sang as he looked at his old billy boiling, who came a waltzing Matilda with me. என்னோட வரக்கூடிய வாட்சிங் மேட்டில்டா யார் அப்படின்னு பாடுறோம். இது கொட்டேஷன் தான். இது ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. நவ் த செகண்ட் ஸ்டான்ஸா. செகண்ட் ஸ்டான்ஸா ஒரே ஒரு வரி தான், ஒரு லைன் தான். அது ஒன்றுமே கிடையாது. சும்மா ஏதாவது தன்னானே தானே தனானே இதுக்கு என்ன மீனிங்னா இப்படி இருக்கு அது மாதிரின்னு வச்சுங்களேன். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. Who will come here watching Matilda, my darling? என்னுடைய my darling watching Matilda. Who will come? யார் என் கூட வர்றது? Watching Matilda, my darling. Who will come here watching Matilda with me? என்னோட வரக்கூடிய darling watching Matilda யாரு? Watching Matilda and leading a water bag. ஒரு வாட்டர் பேக்கை தூக்கிக்கிட்டு, வாட்டர் பேக் அப்படிங்கிறது அந்த தோலினாலான ஒரு பை ஒன்று இருக்கும். அந்த பையில தான் என் தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தான் வாட்டர் பாட்டில் சில்வரில் பிளாஸ்டிக்கில் அதில் இதில் வாட்டர் பாட்டில் விதவிதமாக வச்சுருக்கோம். அங்கே வாட்டர் இருக்கிறது ஒரு தோலினால் செய்யப்பட்ட ஒரு சின்ன பேக் இருக்கும். அந்த பேக்கில் தான் தண்ணி வச்சுருப்பாங்க. அந்த தண்ணி தூக்கிக்கிட்டு வரக்கூடிய வாட்சிங் மேட்டில்லா யார்? என் கூட வரக்கூடிய என் டார்லிங் யார்? Who will come here watching Matilda with me? என்னோட வரக்கூடிய வாட்சிங் மேட்டில்லா யார்? இப்போ திருப்பி இதுதான் 4 வரி. இப்போ முதல் வரி பாருங்க. Who will come here watching Matilda, my darling? என்னுடைய அன்பிற்குரிய காதலியா, என் அன்பிற்குரிய வாட்சிங் மேட்டில்டா என்னோட வரப்போறது யாரு? அடுத்த 2வது லைன். Who will come here watching Matilda with me? முதல்ல மை டார்லிங்னு தான் சொன்னான். என்னுடைய டார்லிங் வாட்சிங் மேட்டில்டா
என் கூட வர்றது யாரு? ஹூ வில் கம் எ வாட்சிங் மேட்டில்டா வித் மீ? என்னுடன் வரக்கூடிய வாட்சிங் மேட்டில்டா யாரு? மூணாவது வரி, வாட்சிங் மேட்டில்டா அண்ட் லீடிங் எ வாட்டர் பேக். தண்ணீர் பையை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய வாட்சிங் மேட்டில்டா. ஹூ வில் கம் எ வாட்சிங் மேட்டில்டா வித் மீ. இதுதான் 4 வரி. இதுதான் 4th, 6th, 8th ஸ்டான்ஸாவில் ரிப்பீட் ஆகும். இது ஒரு பெரிய மீனிங்லாம் இதுக்கு ஒன்றும் கிடையாது. இது கதையோடையும் தொடர்பு கிடையாது. சும்மா சொல்கிறான், தண்ணீர் வந்துட்டு வர வாட்சிங் மேட்டில்டா என் கூட வரப்போகிறது யாரு? அழகான என்னுடைய டார்லிங் வாட்சிங் மேட்டில்டா என் கூட வரப்போகிறது யாரு? இப்படியே பாடிட்டு இருக்கான். அடுத்தது 3rd ஸ்டான்ஸா. நவ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1st, 3rd, 5th, 7th இந்த 4 ஸ்டான்ஸா தான் கதையை கண்டினியூ பண்ணுது. 2வது, 4வது, 6வது, 8வது சும்மா அப்படியே டச் பண்ணிட்டு போகுது, அவ்வளோதான். இப்போ 3rd ஸ்டான்ஸா. டவுன் கேம் எ ஜம்ப் பக். டவுன் கேம் எ ஜம்ப் பக். ஜம்ப் பக் அப்படின்னா அப்படி குதித்து வரக்கூடிய ஆடு. ஜம்ப் பக்னா இட்ஸ் நத்திங் பட் எ கோட். அங்கே ஒரு டவுன் கீழே இறங்கி வருது. அந்த வாட்டர் ஹோல், அந்த குட்டைக்குள்ள ஒரு இறங்கி வருது. டு ட்ரிங்க் அட் தி வாட்டர் ஹோல். அப்போ கொஞ்சம் தண்ணி இருக்கு. அப்போ கொஞ்சம் ஒரு பக்கம் தண்ணி இருக்கு, நம்மால் ஒரு பக்கம் தண்ணி இல்லாத பகுதியில் இருக்காம போல இருக்கு. டு ட்ரிங்க் அட் தி வாட்டர் ஹோல். அந்த குட்டையில் நீர் அருந்துவதற்காக அது கொஞ்சம் இறங்கி அந்த அந்த ஒரு ஆடு அங்க வருது. டவுன் கேம் எ ஜம்ப் அப் டு ட்ரிங்க் அட் தி வாட்டர் ஹோல். அப் ஜம்ப்டு த ஸ்வாக் மேன். டக்குன்னு நம்மால் பார்த்தான், ஆஹா ஒரு ஆடு மாட்டிக்கிச்சுரா அப்படின்னு. ஹி ஜம்ப்ட் அப், உடனே தாண்டி குதிச்சான். த ஸ்வாக் மேன் ஜம்ப்ட் அப், அப்படி தாண்டி குதிச்சு அண்ட் கிராப்டு, அப்படியே பிடிச்சிக்கிட்டான். கிராப்டு ஹிம், அவனை, எவனை? த கோட், அந்த கோட்டை ஜம்ப் பண்ணி பிடிச்சிக்கிட்டான். இன் க்ளீ. க்ளீன்னா ஒரே சந்தோஷம், ஆடு நம்மகிட்ட மாட்டிக்கிச்சு, இன்னைக்கு செமடா அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணி அந்த ஆட்டை பிடிச்சான். அப் ஜம்ப்டு த ஸ்வாக் மேன் அண்ட் கிராப்டு ஹிம் த கோட் இன் க்ளீ. இன் க்ளீ, டிலைட், ஹாப்பி, மகிழ்ச்சியாக, மத் பிடிச்சான். அண்ட் ஹி sang as he stowed. ஸ்டவுட்னா திணிக்கிறதுன்னு பேர். ஆட்டை பிடிச்சான், ஆட்டையே திணிக்கிறது இல்லை, ஆட்டை பிடிச்சான், கசாப் போட்டான். போட்டுட்டு அந்த கறியை இவன் திங்கிற அளவுக்கு தின்னுட்டான், மீதிய அவனுடைய பேகுக்குள்ள திணிக்கிறான். அண்ட் he sang as he stowed him. stowed him, திணிக்கிறது. அந்த ஆட்டினுடைய தசையை, அந்த மட்டனை அவன் திணிக்கும் போதே பாட்டு பாடி, ஏன்னா அவனுக்கு தான் மகிழ்ச்சி, சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல பாடிக்கிட்டே திணிச்சுக்கிட்டு இருக்கான். And he sang as he stowed him away in his tucker bag. tucker bag, சாப்பாடு வச்சுக்கிறது. ஸோ இவன் இந்த சாப்பாடு வச்சுக்கிறதுக்கு தனியாக ஒரு பை வச்சிருப்பான் போல. அந்த டக்கர் பேக்ல, அந்த ஃபுட் பேக்ல இதை திணிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த திணிக்கும் போது அவனுக்கு சந்தோஷத்துல அப்படியே பாடிக்கிட்டே திணிக்கிறான். என்ன பாடுறான்? யூ வில் கம் யூ வாட்சிங் மேட்டில்டா வித் மீ. என்னோட வாட்சிங் மேட்டில்டாவே என் கூட நீ வந்துரு அப்படின்னு பாடுறான். ஸோ இது 3rd ஸ்டான்ஸா. ஒன்றும் இல்லை, அங்கே ஒரு தண்ணி குடி. ஓகே, நவ் த 4th ஸ்டான்ஸா. 4th ஸ்டான்ஸா இஸ் a repetition of the 2nd ஸ்டான்ஸா. ஓகே, நவ் we move to the 5th ஸ்டான்ஸா. இப்போ 5th ஸ்டான்ஸா. Down came the squatter. இப்போ அங்க யாரு வர்றா? எஸ், ஸ்குவாட்டர். ஸ்குவாட்டர் அப்படின்னா யாரு? ஸ்குவாட்டர். ஸ்குவாட்டர்னா யாரு? அந்த ஆஸ்திரேலியாவெலாம் சும்மா லேண்ட் வந்து அப்படியே கிடக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, கிடக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்படியே போறீங்க, இது வளமான பகுதி அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்படியே போய் அந்த பகுதியை நீங்கள் நடந்து போய் எந்த ஏரியாவெலாம் பார்க்குறீங்களோ அதெல்லாம் உங்களுது. உங்களுக்குலாம் சும்மா போடக்கூடாது. நீங்கள் எதாவது விவசாயம் பண்ணால் எதாவது பண்ணலாம், பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு ஒரு வேலையை அடிச்சுக்கிட்டு நீங்கள் விவசாயம் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டா கவர்மெண்ட் பர்மிட்ஸ் யூ. ஏன்னா அது சும்மா கிடக்கிற லேண்ட் தானே, நீங்கள் உற்பத்தி பண்ணிங்கன்னா நாட்டுக்கு தான் நல்லது. அப்படி பண்ணுவாங்க. அது மாதிரி அந்த ஏரியாவில் மிகப்பெரிய லேண்டு வச்சுக்கிற ஒரு பெரிய ஒரு செல்வந்தரான ஒரு கிராமத்து பெரிய மனுஷன் அவன் தான் வரான். அந்த அவன் ஸ்குவாட்டர் அப்படின்னா ஆட்டையை போட்டவன்.
லேண்ட்ஸ் எல்லாம் ஆட்டையை போட்டு தன்னுடையதாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஸ்குவாட்டர் பாருங்க, அவன் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தை ஆட்டையை போட்டவன் அங்கே வரான். வந்து ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியை ஆட்டையை போட்டவனா பிடிக்கிறான். ஸோ டவுன் கேம் த ஸ்குவாட்டர். த ஸ்குவாட்டர் கேம் டவுன். அங்கே வரார். கேம் டவுன் ரைடிங் ஹிஸ் thoroughbred. பிரீடு அப்படின்னா இனம்னு சொல்கிறோம் இல்லையா? ஒரு குதிரை, நல்ல ஜாதி குதிரை, ஒரு நல்ல ஜாதி குதிரை, நல்ல குட் பிரீடு. ஒரு டாக் வாங்கும்போது என்ன செய்வாங்க, சில ஜாதி டாக் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். சில டாக் வந்து தெருவில் தெரியும், சில டாக் வந்து குட்டியே பார்த்தீங்கன்னா 5000 10,000 அது உயர்ந்த ஜாதிக்கு அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரு thoroughbred, ஒரு உயர்ந்த ஜாதி இனத்திலான ஒரு குதிரையின் மீது ரைடிங், சவாரி செய்து வரும். ஹார்ட்ஸுக்குள்ள thoroughbredனா ரைடிங்னா குதிரை. ஒரு ரைட் பண்ண குதிரை மேலே தானே ஏறி வருவாங்க, கழுதை மேலே ஏறி வருவாங்க. இவன் ஸ்குவாட்டர், இவன் பெரிய ஆள். அப்போ இவன் நல்ல உயர்ந்த ஜாதி குதிரையின் மீது ஏறிக்கொண்டு ஒரு ஸ்குவாட்டர் அங்கே வரான். வந்து அவன் கீழே இறங்கலாம், குதிரையிலிருந்து கீழே இறங்கலாம். டவுன் கேம் த ஸ்குவாட்டர் ரைடிங் ஹிஸ் thoroughbred. அவன் வந்துட்டான். உடனே அவனுக்கு பின்னாடியே டவுன் கேம் போலீஸ்மேன். இப்போ போலீஸ்காரனும் வரான். 1 2 and 3. முதல்ல ஒருத்தன் வரான், ரெண்டாவது, மூணாவது, 3 போலீஸ்மேன் அங்கே வந்துட்டான். 1 2 and 3. Whose is the jumper you have got in the tucker bag? இந்த டக்கர் பேங்குக்குள்ள வச்சிருக்கிய இந்த ஆடு யாருடையது என்று அந்த போலீஸ்மேன் என்கொயர், அவனை விசாரிக்கிறாங்க. ஹூஸ் இஸ் த ஜம்பக்? ஜம்பக்ங்கிறது கோட், ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அந்த வேர்ட், ஆடு. யூ ஹாவ் காட் இன் தி டக்கர் பேக், இந்த உன்னுடைய உணவு பைக்குள்ள திணிச்சு வச்சிருக்கியே இந்த ஆட்டு கறி, இது யாருடையது அப்படின்னு கேட்குறான். ஹூஸ் இஸ் தி ஜம்பக் யூ ஹவ் காட் இன் தி டக்கர் பேக்? அவன் கேட்குறான் நம்மாளு, யூ வில் கம் யூ வாட்சிங் மேட்டில்டா வித் மீ, வாட்சிங் மேட்டில்டா நீ என் கூட வரியா அப்படின்னு பாடிட்டு மறுபடியும் இப்போ இது 6வது ஸ்டான்ஸா ரெப்படிஷன். திரும்பி அந்த செகண்ட் ஸ்டான்ஸா ரிப்பீட் பண்ணி வாட்சிங் மேட்டில்டா என் கூட வா மை டார்லிங் அப்படின்னு மறுபடியும் பாடுறான். தென் தி 7th ஸ்டான்ஸா இப்போ அந்த ஸ்டோரி comes to an end. இதில் 8th stanza a repetition. But the swag man, he up and jumped in the water hole. He jumped up. இப்போ வாட்டர் ஹோலுக்குள்ள இருக்கான். வந்தவன்னா பெரிய அந்த நில சுவாண்டார், அந்த பெரிய அந்த கிராமத்தினுடைய பெரிய பண்ணையார், அவர் வந்திருக்காரு பெரிய குதிரையில. அப்புறம் போலீஸ்மேன் 3 பேரோட வந்திருக்கான். வந்தவொடனே இவன் உள்ளுக்குள்ள இருந்தா மரியாதை இருக்காதுல்ல, டக்குன்னு ஜம்ப்ட் அப், அந்த வாட்டர் ஹோல்ல இருந்து அந்த குட்டையில இருந்து வெளியில மேல ஜம்ப் பண்ணி வந்தான். பட் த ஸ்வாக் மேன் ஹீ அப் அண்ட் ஜம்ப்ட் இன் தி வாட்டர் ஹோல், drawing himself by the கூலுலா ட்ரீ. அப்படி ஜம்ப் பண்ணி வந்தவன் அப்படியே அந்த கூலுலா ட்ரீனுடைய ஓரமா போனான். ஏற்கனவே இந்த வாட்டர் ஹோல் வந்து இந்த குட்டை வந்து அந்த கூலுலா ட்ரீனுடைய நிழல தான் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த அப்படி மேலே வந்து அப்படியே அவன் பயந்து அப்படியே நடுங்கிக்கிட்டே கொஞ்சம் பின்னோக்கி அந்த கூலுலா ட்ரீ மரத்தை ஒட்டி அவன் போறான். டிராயிங் ஹிம்செல்ஃப் பை த கூலுலா ட்ரீ. அவ்வளோதான், கதை முடிச்சிட்டான். என்ன நடந்துச்சு தெரியாது. வந்தவன் சுட்டு கொண்டுட்டானா அல்லது உள்ள அப்படி ஓரமா ஒதுங்கினவன் டக்குன்னு இவனே தற்கொலை பண்ணி செத்து போயிட்டானான்னு தெரியாது. 3rd லைன், அண்ட் ஹிஸ் கோஸ்ட், என்ன பண்ணான்னு எவனுக்கு தெரியும்? ஹிஸ் கோஸ்ட், அவனுடைய ஆவி, அவனுடைய பிசாசு, அவன் செத்து போயிட்டான், அவனுடைய கோஸ்ட் மேபி ஹர்ட், அது கேட்டிருக்கும், அதுக்கு தான் தெரியும், அந்த கோஸ்டுக்கு தான் தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. மேபி ஹர்ட் ஆஸ் இட் சிங்ஸ் இன் தி பில்லாபாங், ஆஸ் இட்டுங்கிறது இந்த கோஸ்ட் சிங்ஸ் இன் தி பில்லாபாங். அந்த வாட்டர் ஹோலில், அந்த குட்டையில் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த கோஸ்ட் கேட்டிருக்கோம் என்ன நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்? ஒன்று சுட்டிருப்பான், அதை கேட்டிருக்கோம்,
அல்லது அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான், தற்கொலை பண்ணோன்னா என்ன பாவி தற்கொலை பண்ணிட்டானேன்னு சொல்லியிருப்பான், ஏதோ சொல்லியிருப்பான், அது கேட்டிருக்கான். ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவனுடைய கோஸ்ட் கேட்டிருக்கான், நமக்கு தெரியல. ஹூ வில் கம் யூ வாட்சிங் மேட்டில்டா வித் மீ, என் கூட எந்த வாட்சிங் மேட்டில்டா யாரு, என் கூட வரப்போற வாட்சிங் மேட்டில்டா யாரு. 6 ஸ்டாண்ட்ஸா எ ரெப்படிஷன். ஸோ அந்த எண்ணம் பாருங்க, டக்குன்னு முடிச்சான், என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ஏன்னா அந்த பழைய வருஷன் அப்படித்தான், போலீஸ்காரன் சுட்டு கொண்டுட்டாங்கன்னு ஒரு வருஷன் இருக்கு நான் சொன்னேன். அதே மாதிரி இல்லை அவனே பயந்து போய் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு ஒன்று இருக்கு, அது என்னன்னு தெரியாது. அதே மாதிரி இங்கேயும் என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது, அந்த கோஸ்ட்டுக்கு தான் தெரியும், அந்த பேய்க்கு தெரியும்ல என்ன அவன் உயிரோடு இருக்கும்போது என்ன நடந்துச்சு, என்ன எப்படிலாம் சுட்டு கொண்டுட்டாங்க அப்படியும் இருக்கும். அல்லது அவனுங்களுக்கு பயந்து போய் நான் செத்து போய் இப்போ கோஸ்டாக வந்துட்டேன் அப்படி இருக்கும், எப்படி வேணாலும் இருக்கலாம் என்று இந்த கதையை ஒரு அழகான ஒரு பேலட்ல சொல்லி முடிக்கிறார் நம்முடைய பேஞ்சோ பேட்டர்சன்.